எல்டிடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் போர் நடைபெற்ற போது பல இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்டிடிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதே போல் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போர் நடைபெற்றது பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கு எதிரான ஆதரவு குரல்லாம் இங்கேருந்து சொன்னாங்க. ஆனால் யாரும் போயிட்டு அந்த நாட்டுக்கு ஆதரவாக துப்பாக்கி எடுத்துக்கிட்டால் போயிட்டு எதிரி நாட்டோட சண்டை போடல. அதே போல் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்று இருக்க போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருந்துக்கிட்டு உளவு வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிரான செயலெல்லாம் ஈடுபட்டு இருக்கேன். டெய்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கைது படலாம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்சல்மீரில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவர் தான் சூர்கான். இவர் ஏற்கனவே காங்கிரஸ் லீடராக பார்த்தீங்கன்னா ஃபார்மர் மினிஸ்டர் ஒருத்தர் சலே முகமது, அவர் கூட ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு. பாகிஸ்தானுக்கு 7 முறை பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டு வந்திருக்காரு. இது கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு யாருக்குமே தெரியல. பர்மிஷன் வாங்காமலே போயிட்டு வந்திருக்காரு. இப்போ பாரதிய நியாய சங்கீதா 1923 அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்டில் வந்துட்டு இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2013 ஒரு பங்கஜ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து உளவு வேலைலாம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் உடனே மாற்றப்பட்டிருக்காரு. இதே போல் இந்திய உளவு